வேணாட்டு மைந்தன் உறவுகளுக்கு வணக்கம். தேர்தல் நெருங்கி வர இந்த காலத்தில் எல்லா கட்சிகளும் தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாங்க. தேர்தல் அறிக்கைகளில் பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கு. 1000 ரூபாய், 2000 ரூபாய் தள்ளுபடி, இந்த மாதிரி பல விஷயங்களை உள்ளடக்கிய தேர்தல் அறிக்கைகள் ஒவ்வொரு கட்சிகளும் வெளியிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கார் கொடுப்பேன்றாரு, இன்னொருத்தர் பைக்கு கொடுப்பேன்றாரு. இப்படி விதவிதமாக காணொலிகள் கொடுக்குறாங்க. ஆண்களுக்கும் பேருந்துகளில் இலவசமான பயணம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இவையெல்லாம் நமக்கு போதுமா, தேவையா, தேவையில்லையா அப்படின்ற விவாதங்கள் பல இடங்களில் நடக்குது. இவை மட்டுமே குடிமக்கள் நன்றாக வாழ்வதற்கு போதுமானவையா அப்படின்னு யாராவது சிந்திக்கிறோமா? நம்ம சிந்திக்கணும். இந்த காணொளி பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் வாக்குறுதிகளில் நம்முடைய அரசியல் கட்சிகள் கொடுக்கிற வாக்குறுதிகள் மக்களுடைய ஒரு ஆரோக்கியமான செழிப்பான வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்குமா அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காணொலியிலேயே எல்லாத்திற்கும் தீர்வு, எல்லாத்தையும் நம்ம பேசி முடிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. ஏன்னா இது பல தலைப்புகளை உள்ளடக்கியது. ஒவ்வொரு தலைப்பாக நம்ம பேசணும். எப்படின்னா, சாலை வசதிகள் சரியானதா, ரேஷன் கடையில் நமக்கு கிடைக்கிற அரிசி தரமானதாக கிடைக்குதா, மருத்துவமனையில் நமக்கு மருத்துவ வசதி தரமான முறையில் கிடைக்குதா, தனியார் மருத்துவமனைகள் திறம்பட செயல்படுறதா எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் தனியார் மருத்துவமனைகள் கூட கம்பேர் பண்ணும்போது அரசு மருத்துவமனைகள் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் பெரும்பாலும். அதே மாதிரி தனியார் பள்ளிக்கூடங்கள் நல்ல கட்டமைப்போடு செயல்பட்டு இருக்கு. அரசு பள்ளிக்கூடங்களில் ஒரு கழிப்பறை வசதி கூட இல்லாத ஒரு அவல நிலை இருந்துட்டு இருக்கு. இருக்கிற கழிப்பறைகளும் உடைந்த நிலையில் சேதமடைந்ததா, பக்கச்சுவர்கள் கூட சரியாக இல்லாமல், ஒழுங்காக சுத்தம் பண்ணப்படாமல் மோசமான நிலையில் இருக்குது. குடிநீர் எல்லாருக்கும் தரமான குடிநீர் கிடைக்குதா, தடை இல்லாமல் கிடைக்குதா அப்படின்னா அதுவுமே இல்லை. மின்சாரம் எல்லாருக்கும் தடை இல்லாமல் கிடைக்குதான்னா அதுவும் இல்லை. இப்படி பல குறைகள். வேலை கிடைக்குதா அப்படின்னா வேலை ஒழுங்கா இல்லை. வேலைக்கேற்ற ஊதியம் இருக்கா, உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்கானா அதுவும் சரியா இல்லை. ஆட்சியாளர்கள் எல்லாம் மெச்சி கொள்றாங்க, நாங்கள் தலை குனிய விட மாட்டோம் தமிழகத்தை அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு தமிழனும் தலை நிமிர்ந்து சொல்ல முடியுமா, நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், என்னுடைய சம்பாத்தியத்தை கொண்டு மட்டுமே நான் தலை நிமிர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியலை. பெரும்பாலான குடும்பங்கள் கடன்களில் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது. இதற்கு அவர்களுடைய நிர்வாக திறமையின்மை, அதாவது அந்தந்த பொதுமக்களுடைய நிர்வாக திறமையின்மை ஒரு காரணமாக பார்க்கப்பட்டாலும் அரசினுடைய நிர்வாகத்தின் குழப்பங்களும் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. இதை எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், என்னென்ன பிழைகள் இருக்கின்றன, தேர்தல் வாக்குறுதிகளை எப்படி நம்புவது, எந்தெந்த வாக்குறுதிகள் நமக்கு தேவையானவை, அரசிடம் நாம் எவையெல்லாம் கேட்டு பெற வேண்டும், இது குறித்த ஒரு தெளிவான விளக்கங்களை அடுத்தடுத்த காணொளிகளில் நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.